நான் யார்? இது எந்த நாடு? இதுதான் நீர்வளம், நிலவளம், குடிவளம், அனைத்து வளங்களும் நெருங்காடுதா. வடமலை வடமலை என் அழைப்பார்கள். இந்த வடமலையில் தீரும் சிறப்புடுமாச்சு உண்டு. என் தங்கை பேரா கண்ணபாத்மானுக்கும் ருக்மணிக்கும் ஆணுக்கானாகும் பெண்ணுக்கும் பெண்ணாகும் ஒரே மகள் ஒப்பற்ற மகள் என் பேரா சுந்தரி என்கிற வத்சலாய் என்று அழைப்பார்கள். இருந்தாலும் தாய் தந்தையை பார்க்க வேண்டும், அருகில் உள்ள காவலனையும் பார்க்க வேண்டும். பார்க்கலாம். ஆமாம், தோழிமார்களையும் பார்க்க வேண்டும். பார்க்கலாம். ஓலக்குறு தோல பாத்தில ஆடுது கண்ணன கேடுது வாழையில வாழ வாசலில் ஆடுது
சம்மதத்தை பேசாமல் என்பது என்ன காட்டு பூ சந்தனத்தை பூசாமல் சம்மதத்தை பேசாமல் என்பது என்ன காட்டு பூ பூசாமல் கண்ணி பொண்ணு நான் காத்திருந்து பார்ப்பேன் மல்லிகையும் பூத்தாச்சு அழுகின்றான் பூத்தாச்சு கண்ணி பொண்ணு நான் காத்திருந்து பார்த்தாச்சு நான் வந்து வெகு நேரம் ஆகிறது அருகாமல் தோழியை பார்க்க வேண்டும் ஏண்டி மல்லிகா எப்படி தெரியுமா சின்ன பொண்ணுதான் வைக்கப்படுது அம்மா அம்மா அது பண்ண சின்ன பொண்ணுதான்
எங்கதான் வரீங்க? பின்னாடி காரணீங்களா? ஏண்டி உங்களை அரண்மனையில் நான் தேடாத இடமே இல்லை. ஏமா எங்க தேடுறீங்க? ஏண்டி இதுதான் அழகிய மலர்வனம். இந்த மலர்வனத்திலே பூக்களை பறித்து மாலையை கொடுத்து அதை புடி அம்மனுக்கு சுடுவது வழக்கம். போகலாமா? எப்படி தெரியுமா? நான் வந்து நானும் கொண்டே நம்மட்டியம் மாறி நானந்தமானதும் மான வர மப்ப மந்தாரமா இருக்கு. தாய் கொஞ்ச தேடுவாங்க. வாடி போகலாம். ஏண்டா எங்கடா போற? எங்கடா வர நீ? என்ன கேக்குறா? நீ அரண்மனை தானே இருப்ப, என்னோட இருக்கிறதுனால நீ எங்கதான் போற? எங்கதான் வர? நானே ரோடு போட்டுவாங்க, நீ வர பாப்பா. ஐயோ எனக்கு கடன் ஆயிடுச்சு. இதுல என்ன போற? எனக்கு கடன் ஆயிடுச்சு பாரு. சரி சொல்லிட்டு எங்க மாமனார் வீட்டுக்கு விருந்துக்கு போனோம். ஆமா, எத்தனை மாமனார் தெரியுமா? 16 மாமனார். என்ன குடுத்து வச்சுடா எப்பா நீ? 16 மாமனார் வீட்டுல ஸ்டார்ட். எனக்கு திமிரு கொழுப்பு நின்றுது. ஓ விருந்து, பலமான விருந்து. ஆமா, சரி சும்மா இருக்கிற சொல்லிட்டு மறுபடியும் சந்தை கிளம்பிட்டேன். எதுக்கு? சந்தை சுத்தி பார்க்கலான்னு. ஓ புது மாப்பிள்ளை சந்தை சுத்தி பார்க்கலான்னு போற? நான் சந்தை சுத்தி பார்க்க போறேன். எங்க மாமனார் என் பின்னாலே வராரு. சரி, ஓ மருவாப்புல போகுதுன்னு சொல்லிட்டு ஏன்னா வாங்கி கொடுப்பாரு. கடற்கரை வாங்கி தரோம், நம்ம சாப்பிடலாம்.
நான் முன்ன என் நினைச்சு போறேன். மாமனார் பின்னால வருவாரு, காசு வச்சிருப்பாரு, கடலை கூட வாங்கி தரேன். நான் போறேன். ஓ அவர் டைம்ல நீ போற. ரெண்டு பேருமே காசுல சந்தைக்கு போயிட்டோம். சந்தைக்கு போய் சுத்தி பார்த்தோம். பசி எடுத்துச்சு. மணி 12 மணி ஆகி போச்சு. பசி எடுத்துச்சு. சரி சொல்லி ஹோட்டல்ல போய் சாப்பிட போனோம் பாரு. இங்கே கேக்குற மாமா மாமா எவ்வளவு வச்சுக்கிற காசுன்னு. ஆனா நீ எத்தனை சொல்லிட்டு நான் வந்துட்டேன் மாமா. மருமகன் வந்துட்டாரு. நான் எத்தனை நீ எத்தனை சொல்லிட்டு நான் வந்துட்டேன் மாமா. ரெண்டு பேருமே காசுல ஹோட்டல் சட்டை ஹோட்டல் விடுவானா உதைப்பா. இதுக்கு பயந்து நான் என்ன பண்ணிட்டேன், சாட்டா மாதிரி காட்டுத்தீங்கன்னா ஒரு வாய்க்கு வெத்தலை பாக்கு போறது. வெத்தலை பாக்கு போட்டா சாட்டா மாதிரி காட்டும். வெத்தலை பாக்கு போட்டா கறிவேல் சாட்டு வருவான்னு சொல்லுவாங்க. இதுல இதை நினைச்சு நான் என்ன பண்ண, 1 ரூபா வச்சிருந்தேன். 4 நாள் வெத்தலை, 4 நாள் பாக்கு, 50 பைசா ஒரு பாக்கெட் சுண்ணாம்பு வாங்கிக்கணும். ஏண்டா உனக்கு எல்லாம் அறிவு இருக்குதா? என்ன 4 நாள் வெத்தலையோ 4 நாள் பாக்கோ அதுக்கு போறது 50 காசுக்கு சுண்ணாம்பு வைக்கிறிய. இந்த மாதிரி அறிவாளி எங்குமே இல்ல. ஓ முன்ன மாதிரி அறிவாளி எங்குமே இல்ல. சரி சொல்லிட்டு ரெண்டு பேரும் வந்து உட்காந்தோம். உட்காந்து வெத்தலை கீசி 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 போட்டுனே இருக்கிறோம். நாக்கு செவுக்கவே இல்லை. எங்க மாமனார் சொல்றாரு, மருமான மீந்து போன சுண்ணாம்பையும் சோந்த பொண்டாட்டியும் விடக்கூடாது. நான் சொல்லிட்டு இந்த வெத்தலை மீந்து போச்சு பாரு சுண்ணாம்பு, இந்த மீந்து போன சுண்ணாம்பு ஒரு பாக்கெட் சுண்ணாம்பு ஆளுக்கு பேர் போதே பங்கிட்டு போட்டோம். நாக்கு செவுல நாக்கு வெந்து தொங்குது தொங்குது. நாங்க 2 பேரும் நாகத்தம் போட்டு நின்றுக்கிறோம். அந்த வழியா ஒரு நாய் நாகத்தம் போட்டு ஓடியாச்சு. அதை பாரு என் மாமன் என்ன சொன்னாரு, மருமணம் எந்த கல்ல வெத்தலை வரும் அந்த கல்ல தான் வாங்கி நாய் இதுக்கு நாக்கு தொங்கின்னு போகுது, இது மூலிகை தேடி போகுது, இது மேல போனா மூலிகை சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னாரு பாரு. இவர் பேரை பேச்சு கேட்டுக்கின்னு நாய் முன்ன ஓடுது, நாய் பேர் நான் ஓடுறேன், என் மேல எங்க மாமனார் ஓடுறாரு. 3 பேரும் ஓடணும் பாரு. அங்க பாரு ஒருத்தவன் மலட பேர் துண்டு 3 இடத்துல கை வச்சுக்கிறான். ஓட்டமா ஓட்டிருந்த நாய் ஒரு பட்டறை கழிச்சுது, அதுக்கு நாக்கு உள்ள இருந்துச்சு. நான் ஒரு பட்டறை கழிச்சேன், ஏன் நாக்கு உள்ள இருந்துச்சு. எங்க மாமனார் ஒரு பட்டறை கழிச்சு, அவருக்கு நாக்கு உள்ள இருந்துச்சு. உடனே அங்கேயே சொல்றேன், மாமா நம்ம பிய சொன்னா வாய தொடச்சுமா, இந்த கதை இதோட போதும், பொண்ணு கிட்ட சொல்லாத தொடர்பாடு அடிப்பா சொல்லிட்டு நான் வீட்டுக்கு முன்ன போன பாரு. என் முன்னாடி புது பொண்டாட்டி வச்சேன், வாசல்ல உட்காந்துக்கிறான். என்னன்னு கேக்குறா, மாமா சந்தி பண்ணி என்ன வாங்க கேட்டா கேட்க மாட்டா. தலைவர் சந்தைக்கு போனாரு, என்னென்ன வாங்கி வந்தாலும் வாசல் எதிர்பார்த்து கொண்டிருக்கா. கேட்ட பாரு, நானே ரோல் போட்டு வரேன் என்ன கேட்ட பாரு. அது என் முன்னாடி என்ன கேக்குறா, என்னன்னு இன்னா இருந்தாலும் உன் பீச்சனை விட்டு விட்டு போகுதா. ஏண்டா அவளுக்கு எப்படி தெரியும்? ஏதாச்சும் கேக்குறா. யாண்டி நான் மட்டுமா பேசுனா உங்க அப்பா நாண்டி சேர்ந்து சொன்னான். ஆனா ஒரு சந்தோஷமா இந்த மலாட பருக்கணும் வெள்ளம் கசின்னு துணுகிறான். இந்த தீயத்தோட கதையா வரமா உங்க அப்பாவோட தேடிக்கிறாரு. தந்தைய போல மனம் படைத்தது யாரு யாரு.
ஒரே சந்தோஷம், ஒரே தூக்கம். என்ன? பாத்தியா? என்னாச்சு? ஆ? என்னாச்சு? இது நல்ல காலம் பிறந்துக்குது. நல்ல காலம் பிறந்துட்டா? நல்ல காலம் பிறந்து, நல்ல காலம் பிறந்து சொல்லுங்க. ஏன் இவ்வளவு நாள் எப்படி இருந்து இப்ப என்ன நல்ல காலம் பிறந்துட்டியா? நல்ல காலம் பிறந்து, உங்க அப்பா பேரு இல்லைங்க. அப்பா அச்சரா, என்னப்பா அவ சொல்றா? அவன் சொன்னது உண்மைதான். நானே இப்ப குதூகலமாக இருக்கேன். என்ன வந்து கேட்கல, என்ன? உனக்கு திருமணம் செய்து வைப்பதற்காக ஆசைப்பட்ட உப்பு தாம்பரம் மாத்தி ஏண்டா ஓ, திருமணம் சொல்றாரு? எத்த மக அபிமன்ய ராஜனா தான் இருக்கும். உங்க அப்பாவை கேளு. அப்பா யாருக்குப்பா நிச்சயதாம்பலம் பண்ணிருக்கீங்க? யாருக்கு நடத்திருக்கிற அப்பா ஆனால் அழகன் அபிமன்ய ராஜை எத்த மக அவரை தான் நான் மனதில் நினைச்சிட்டு இருக்கேன். அவளுக்கு தான் மாற்றி வந்து நினைக்கிறியா? அதல்லம்மா, அஸ்திராபுரி ஆண்டு வரக்கூடிய துரியன் மகன் லட்சணகுமாரனுக்கு நிச்சயதாம்பலம் மாற்றி. யாரு? துரியன் மகன் லட்சணகுமாரன். ஐயோ, அப்பா, அட மாறி வச்ச பையா, அட எட பையா, உனக்கெல்லாம் அறிவு இருக்குதா? நான் யார நான் மனைவில மனக்கோட்டை கட்டி வச்சிருக்கேன். என் மனக்கோட்டையெல்லாம் இடிஞ்சு மண்கோட்டை ஆகிவிட்டது இறைவா. புத்தி உமக்குதான் இல்லையா? நீ போதித்த வார்த்தை என்ன சொல்லையா? புத்தி இல்லையா உனக்கு? ஆமா. என்ன தப்பா சொல்லாத. ஆ. என் மேல குற்றம் கிடையாது. ஆ. இதற்கெல்லாம் ஆ. நானா செஞ்சேன். ஆ, யாரு? சத்தியம் பண்ணது யாரு? ஆ, அண்ணா, மூத்துடு. அண்ணன் தான் முதல் ஆ. என் மேல் பழிய சுமத்தாது. அண்ணன் எதுக்காக எங்கன்னா பழி சொல்லாது. அட பாவி, பாருங்க போ, மதிய நாளே. மாடு மேய்ச்ச புத்தி. ஆடு மாடு மேய்ச்சவன். அவன் யாரு? அர்ஜுனன் மாமன் தான் கல்யாணம் பண்ணி நம்ம சொல்றோம். ஆமா. வேற என்ன விட்டுட்டு போ. ஆமா. கல்யாணம் பண்ணி சொல்றாருமா? அப்படி கட்டிக்க மாட்டான். அர்ஜுனமா அர்ஜுனன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டான். ஐயா, 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 காலம் காலம். கல்யாணம் பண்ணிங்க. கல்யாணம் பண்ணிக்கியா? நான் உன்னை கொடுக்குறேன். அவனை கல்யாணம் பண்ணி வைக்கிறோமா? என்ன கொடுக்குறான்? ஏய், லட்சணாவை கொடுக்குறான். ஆ. ஐம்பதுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அட திருட்டு பையா, என்னடா குழப்பற? ஏன்னு கேட்டா கல்யாணத்துக்கு அம்மா பேர் வரும். ஆ. என்ன? ஆ. பட்ட தொண்ணு ஒரு அருந்த கயிறு. ஆ. அதுல கூட்டத்தில் ஏதாவது ஒரு பெண்ணா ஆ. பார்த்து ஐம்பது கல்யாணம் பண்ணி வைப்பான். ஆ. இந்த வச்சலாக துணியம்மானுக்கு லட்சணகுமார கொடுக்கணும். தெரியலையா? உங்க அப்பன் தலைமாதி பேசுறது உங்க அப்பனை மிஞ்சிற ஆள் கிடையாது. என்ன பையன் எனக்கு தான் தெரியும். ஆ. இது என்னதான் நீ சொல்ல வர முடிவா? அவன் தலைக்காக உள்ளவம்மா. அவன் யாரா வேணா இருக்கட்டும். ஆ, சரியா? சரி, நீ பின்னாதான் சொல்ற. ஏமா? அப்பா, ஆ. நீ வந்து நிச்சயம் பண்ணிட்ட, ஆ. நாள் வச்சுட்ட, ஆ. அது சொல்ற. ஆமா. நீ குறிச்ச தேதியிலே ஆ. அதே முகூர்த்த வேலையில ஆ. என்னுடைய ஆ. அத்தை மக அபிமன்ய ராஜனுக்கும் ஆ. எனக்கும் திருமணம் நடக்குது. அவனுக்கு மொட்டை அடிச்சு கட்டி அடிச்சு கருவறை செம்புல குத்தி அவன் தலையில புடவை கேட்டி அது முன்னிலேயே எனக்கு திருமணம். இதானே? ஆமா. ஆ, இப்ப எங்க போறீங்க? இப்ப இவர்கிட்ட என்ன பேச்சு? என்ன பெற்றெடுத்த தாய் இருக்காங்க. ஒரு பெண்ணின் மரம் ஒரு பெண்ணுக்கு தான் தெரியும். எங்க அம்மாவிட சென்று நான் பாத்துக்கிறேன். ஐயோ, அங்கே போடா. ஏண்டா உம்மாளுக்கு சூத்திர துணியே இல்ல.
சூத்துல துணி இல்லையா? மாப்பிள்ள சேலக்கார சொல்றான் சேலக்கார தெரியுமா? என்ன மனமோகன வீதி விசித்திர ராங்கல் பட்டடி சேலம். அது எந்த சிலையும் இருக்கட்டும், நான் எங்க அம்மா கிட்ட போய் பேசிக்கிறேன். வரேன் நானு. நான் இந்த பொண்ணு இது போல சொல்லிட்டு போகுது என்ன பண்றது? ஓ என் மனைவியோ பொண்ணு ஆசைப்படுறான். என் மகன் என்ன சொல்றது பார்த்தாயா? என் அத்தமகன் அபிமன்ய ராஜனை நீ குறித்த தேதியில் அழைத்து வருகிறேன். அவனுக்கு மொட்டை அடித்து கருப்புள்ளி செம்புள்ளி குத்தி அவன் தலையிலே புடவிளக்க ஏற்றி வைத்து அந்த வெளிச்சத்திலேயே நான் தாலி கட்டுகிறேன். அப்படி முடியவில்லை இந்த கண்ணன் சாட்சியா என் மேலே சத்தியம் பண்ணி போகுது. இதுவா நானா போய் அபிமன்யுக்கு வந்து கட்டுவா தாலிய மரகட்டுன்னு சொல்றத விட இதுவா போய் அந்த தாலி கட்டிக்கிட்டு நானாடா வானான். இல்ல இது என்னதான் குடும்பம் தெரியடா. என் தலையெழுத்தாது ஒண்ணு அங்க போனா என்ன நடக்குது பாப்போம். அம்மா துறந்தாண்டு வரணும். குமராபுரத்து ஆத்துல வந்து இறங்கிட்டுமான், புட்சி மேல இறங்கிட்டுமான். இந்த ஒரு வண்டியை தரக்கூடாது வேண்டாம். மாப்பிளுக்கு போய் தானே சொன்ன, கோட் தானே சொன்ன. நான் ஒரு பொம்பளை என்ன தூரம் வந்து அந்த கம்மி வந்து கிருஷ்ணா பேசுறாரு அன்னைக்கு வந்து இறங்கிட்டோம். என்ன ஆமாண்டா பார்க்கல இறங்கிட்டான். அங்க நிறைய அந்த பையன் நான் நெருப்பு பசங்க யாரும் பார்க்கல. வைங்க நெருக்குண்டு பசங்க யாரும் பார்க்கல. யாரும் பாருடா. நீ தனியா வந்தா பக்கத்துல சவுல் தொகுது முதிரிக்கா நல்ல அந்த கரும்பு கொள்ளைங்கிற பையன். ஆமாண்டா நல்ல வந்துட்டான். ட்ரெஸ் பண்ணிட்டா துணிய என் மருமவன் உள்ள விட்டமா என்ன சொன்னாரு? மாமியாரத்தான் பார்க்கணும். எல்லா மருமகனுக்கும் மாமியார் நேரத்துல பையன் பாசம் இருக்கும், ஆசை இருக்கும். அதே மாதிரி எல்லா மாமியாருக்கும் மருமகளோட பாசம் இருக்கு, மருமகன் வந்து மாமியார் மேல பாசம் இருக்கும். அதாவது மாமியார் உறவு இருந்தா மாறுதல் செய்யணும். முதல்ல நீ மவ கட்டிக்கால நீ ஏழு ரொம்ப பெருசுதான். அதை நான் பொண்ணு கொடுக்க போறேன். எப்படியா படிக்கணும்? மாப்பிள்ள பாவாடைய கட்டிக்க போலாம். மயில கட்டுக்கிறேன் பையா குமரா. ஓ ஐயோ வெறியும் போடவே இருக்குது. நான் பையன் மாத்தி எடுத்து பையன் போச்சுடா. இதர மாப்ப சொல்லு, இதர மாப்ப சொல்லு. ஆமா குடும்பம் இது. ஏடா குடும்பமா இல்ல இதான்
என் அண்ணன் பிள்ளைக்கு லட்சுமிகுமாரன்டா முதல்ல அது இந்த மூடு நின்ன காட்டிக்கிறதா உனக்கு ஏடா கண்ணு அங்க போகுது இல்ல வயிறு காட்டணும் பொம்னேட்டியா பொண்ண தொப்புல பாக்கா பாபா இந்த பாக்கா பாப்பா ஆய் குழந்தை வந்துதா ஓ குழந்தை வந்துதா கொஞ்சம் முக்கு என்ன குழந்தை வரும் அப்பதான் பொண்ணுடா ஒன்னா ஆமாண்டா இந்த காலத்துக்கு அம்மா சொல்றா பாரோ பணிந்து மலை பாரோ பணிந்து பாரோ பணிந்து மலை பாரோ பணிந்து மல்லிகை முல்லை மலர்களை கொண்டு மல்லிகை முல்லை மலர்களை கொண்டு பாரோ பணிந்து மலை பாரோ அகரமாகவே அடிப்பணினே கண்கள் காண்பாரோ அடியனிலும் ஆசிரிவாகி வாழ்க வாழ்கவென்றோ அகரமாகவே அடிப்பணிந்தே கண்கள் காண்பாரோ அடியனிலும் ஆசிரிவாகி வாழ்க வாழ்கவென்றோ அந்த நாளோ நாடகமின்றி நெஞ்சிலே ஒழுங்கி வந்து அந்த நாள் நினைவுகள் வந்ததே மனதிலே பாரோ பணிந்து மலை பாரோ அம்மா இந்த சுந்தரிங்கிற வச்சிராக வளர்க்குதுலம்மா வச்சரா என் செல்லம் கையாடா ஏண்டா டேய் பொண்ணா பிறந்தா இப்படிதான் பிறக்கணும் ஆமாமா. அவரு ஆ. 10 மாசம் இந்த வயிற்றுல இந்த வந்து ஏன் என்கிட்ட காட்டிங்க ஏண்டா ஆ. எவ்வளவு செல்லமா வந்து தெரியுமா செல்லா அம்மா வச்சரா அம்மா செல்வாமே அப்படியா அம்மா அம்மா பொண்ணு வந்துச்சு பையா ஆ. ஏய், ஆ. எல்லாம் பார்த்தா ஆ. என் பொண்ணுக்கு ஆ. கண்ணு போட்டுட்டாரு ஆமா ஆமாண்டா அம்மா பொண்ணு கண்ணு போடும் ஆமா பொண்ணு கண்ணு போடுமா இப்போ கண்ணு போட்டுடும் அவனோட கண்ணாடி வருங்களா ஆ. அதனால ஆ. ஓமல ஆ. என்ன ஆ. என் பொண்ணுக்கு ஆ. சுத்தி போடு யாரு நீதான் நீ தானே பொண்ணு பத்த நீ தான் சுத்தி போடணும் நீதானே சுத்தி போடணும் நான் சுத்தி போடுமா ஆமாண்டா சரி விட பொண்ணு விட உக்காருமா நீயே சுத்துறான் நீ என்ன சொல்லி சுத்துறான் ஊரு கண்ணு ஊரு கண்ணு உறவு கண்ணு வரவு கண்ணு ஊராங்கண்ணு ஊராங்கண்ணு இந்த கண்ணி இந்த கண்ணு. அந்த கண்ணி எல்லா கண்ணியும் பார்த்தாலும் வாங்கூலு ஐயோ கண்ணு வாங்கல் ஓமல் ஓமல் முடி காரி காரி இந்த போச்சு கண்ணாரு உழைச்சு போயிட்டா ஆ. அப்படியா ஆ. ஏண்டா நான் சொல்ல நீ சொல்லு
நீ சொல்லு அம்மா. அச்சா சந்தோஷமான செய்தி அம்மா, சந்தோஷமான செய்தி. சந்தோஷமான செய்தியா? ஆமா. என்னம்மா? சரி, என்றும் இல்லாம இப்ப அம்மா நான் சந்தோஷமா இருக்கிறேன்னு காரணம் என்னன்னு கேட்டேன். என்னம்மா, என்ன காரணம்? ஆண்டி, உனக்கு திருமணம் 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 கல்யாணம். அம்மா, திருமணம்னா சொல்றீங்க? ஆமா. யாரு கூட திருமணம் தெளிவா சொன்னாதானே தெரியும். தெரியாது. யார் யாரு உன்னை கொண்டு போய் நான் என்ன பாழும் கிணத்துல தள்ளுவேன்னு எவரு பெரிய இடம், பெரிய இடம். ஆமா, பெரிய இடம். 20,000 போய் 20,000 வெளியே வரலாம். என்னடா பெரிய இடம்? எவரு தில்லி அஸ்லாபுரி வேந்தன் என் அண்ணன் துரோண பாட்சா இருக்கின்றாரே, அவருடைய மகன், ஒரே மகன், ஒப்பற்ற மகன் லட்சுமிகுமாரனுக்கு நாங்க பரியம் போட்டுட்டோம். உனக்கு வெடிஞ்ச கல்யாணம். ஓ, இதுவும் பாய்ந்த மாதிரிலே பாயுதா? இவளுக்காவது புத்தி இருக்குன்னு பார்த்தா எங்க அப்பாவுக்கு தான் புத்தி இல்ல, இவளுக்கும் புத்தி இல்லைன்னு நிரூபிச்சுட்டா பாத்தியா? நீ எல்லாம் ஒரு தாயா? நீ தாயே நாயமா என் மேல் கோபமா, தாயே நாயமா. கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன். தாயே சொல் நியாயமா? யாரு கட்டி போற? யாரை கட்டி போற? யாரு அபிமன்யன்? அது போடி அப்படின்னா எனக்காக போட்டு ஒண்ணு ஏண்டி அபிமன்யு இப்ப அவன் எங்க இருக்கிறான்? வரப்போ தலைக்காணி வாக்கோட பஞ்சு மத்த காணா தேசத்துல இருக்கிறாங்க. அவனை கொண்டு போய் அவனுக்கு கொடுத்தானாக்கா அவனை கல்யாணம் பண்ணி போய் எதை வைப்பான்? ஏண்டி அது எந்த வேப்ப மரமோ, எந்த புளிய மரமோ, எந்த பேருகத்த மரமோ அங்க தண்டி வச்சுட்டு உனக்கு குடும்பம் பண்ண போறான். நான் யாரு? என் அண்ணன் டெல்லி அஸ்னாபுரி வேந்தன். அந்த லட்சுமிகுமார் தாண்டி நீ அதிபதி, டெல்லிக்கு அதிபதி நீ தான். அப்படி இருக்கும்போது ஒரு தாய் சொல்ல கேட்காம கேட்க மாட்டேன். இது மாதிரி காட்ட தேவை எனக்கு விட்டு எல்லாத்தையும் அவருக்கு என்கிட்டே காட்டிடு மினிய மயில் இருந்து அது அவுட்டு இல்ல. கல்யாணம் பண்ணி கல்யாணம் பண்ணி திருமணம் செய்து கொடுத்தா என்ன லட்சணம் வந்தா திருமணம் செய்து கொடுப்பான். ஆமா அம்மா, நீ சொல்றியே சொல்லு. அம்மா, பொன்னான வாழ்வி மண்ணாகி போமா துயரம் இதுதானா, துயரம் இதுதானா. மன்னாரி போமா துயரம் இதுதானா.
ஆ? தாய் தந்தை சொல்வதை கேட்பதான் ஒரு பெண்ணு. என்ன ராசியத்துக்கு மனசுல ஒருத்தனை வச்சுக்கிட்டு நான் அவன் தான் கட்டிக்குவேன், என் அத்தை மாமா அபிமன்யு தான் கட்டிக்குவேன்னு சொல்றிய. ஏண்டி அப்ப எனக்கு ஆசை இருக்காது? என் அண்ணன் புள்ள என்ன எவ்வளவு பெரிய பணக்காரன், சொத்து சுகம் உள்ளவன், அவனுக்கு நான் குடும்பத்தை பரிய மாத்திருக்கிறேன். அப்புறம் இருக்கிற ஐமன் கட்டிக்கிறேன். பாவி ஐமன் கட்டிக்கிறேன். கிளிய வளர்த்தி ஒரு பூனை கிடை கொடுப்பது போல் கொடுக்க போறாடி படுபாவி. பார்த்திருந்தே நான் பாவி கிடக்க சொல்றியே. ஒரு தாயானவ என்ன ஒரு பொண்ணு நல்ல மாதிரி இருக்க வேணும், கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு தான் நினைப்பா ஒரு தாயானவன். அதான் நான் பெரிய இடத்துல பதியம் போட்டு இருக்கிறேன்னா அது கூட தெரியாம அபிமன்யு போய் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அம்மா ஐயோ அம்மா 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 நீங்க எத்தனை முறையில அடித்தாலும் போனாலும் நீ குறிச்ச செய்தியில அதே முகூர்த்த வேலையில என்னுடைய அத்தை மகன் அபிமன்யு ராஜனுக்கும் எனக்கும் திருமணம் நடப்பது சத்தியம் சத்தியம் சத்தியம். ஆண்டவன் யாரையும் விட்டதில்லை வாழ்க்கையின் வட்டத்தில். பெற்ற தாய்கிட்டே அவ சத்தியம் பண்ணி போறாள, நான் விடுவேன் அவள. எந்த தேதி நீங்க பறி மாத்துறீங்களோ, எந்த தேதி நீங்க கல்யாணம் வச்சுக்கிறீங்களோ அதே தேதியில என் மாமா அபிமன்யு கொண்டு வந்து என் கழுத்தை தாலி கட்ட வைக்கல, என் பேர் வச்சலாம் இல்ல அப்படின்னு சத்தியம் பண்ணிட்டு போறா ஒரு தாய் கிட்டே நான் விடுவேனா? நான் சொல்ற மாதிரி கேளு. என்ன பண்ற, அந்த கடைசி ரூம்ல தள்ளி சாப்பாடு போட்டு பூட்டி வந்து உன் மாவடியா என் மாவடி கட்டில முன்னாடி போய் தள்ள வாங்க. ஆமாடா அங்க தள்ளி நான் என்ன பண்றது? நீ உனக்கு அந்த ஆசை இருக்குதா? இதை தள்ளி விட்டு பூட்டி வரணும். அது எங்கேயுமே வெளியே போக கூடாது. சரி சரி பார்த்து புரியுதா இல்லையா? அக்கிரமா நடக்குது, எங்க அம்மா அடிக்கிறாங்க, அடிக்காதுன்னு ஒரு வார்த்தை சொன்னியாடா? நான் என்ன சொல்றேன், அதான் தேவை மாதிரி ஆடுறான் வயிற்றுல அடிச்சுட்டாடா என்ன. என்ன பண்ணலாம்? ஏண்டா இருந்தாலும் அவங்க திருமணம் நடப்பதா சொல்றாங்க. அவங்க நான் பாப்போம். இருந்தாலும் இது என் அத்தை மகனுக்கு தெரிய வேண்டுமெண்டா நாம என் தாத்தா வாயுதேவன் இருக்கார், அவர் மூலியமாக ஒரு லிகிதம் எழுதி அனுப்புனாக்கா எங்க மாமாவுக்கு தெரியும். அப்படியா? ஆமா ஆமா. ஏய் பொடியடா செத்த பேனா போடுறான். என்னதுயா? 6 மணிக்கு தான் போவான். என்னதுயா? போட்டு பேனா வாங்கவே கொடுத்துருங்க. என்ன பேனாக்கா? காலைல 6 மணிக்கு தான் போவான். கண்ணுக்கு எழுதுற பேனாடா. பேனா போறானா இது பேனு கொடுறான் என்கிட்ட. இங்கேயும் இல்ல அங்கேயும் இல்ல இங்கேயும் இல்ல. சொல்லு பாப்பா. ஓ முதலாக எதை தொடர வேண்டும் என்றா பிள்ளையார் சொல்லி போடணும் போடு. ஆமா பிள்ளையார் சொன்னா போட்ட கட்ட பிள்ளையார் சொல்லி போறேன்னா பிள்ளையார் வாங்கி வச்சுக்கிறேன். அங்க எழுத முடியாது. பிள்ளையார் சொல்லி போட சொன்னியா? என்ன தொடப்ப கட்ட அழைப்பாங்க. அங்கதான் ரப்பர் இருக்குது. சொல்லு. நான் சொல்ற மாதிரி எழுதணும். நான் சொல்ற மாதிரி எழுதணும். என்னடா டேய் டேய் என்னதான் நினைச்சுக்கிறோம் மனசுல வாயா. நான் ஒன்னும் சொல்லவே இல்லை. என்னத்தை எழுதுறேன்
நான் உள்ள சொல்லவே இல்லை. சொல்ல நீதான் நான் சொல்றதெல்லாம் கேட்கலாம்னா சரி சரி அழைச்சிட்டா ரப்பரால நல்லா அழைக்கிறேன். சொல்லு. ஏண்டா அத்தையின் மகனே அருமை மணவாளா மணவா சித்தம் பழுந்து நல்ல சிங்கத்தின் மீதேறி திருநாய் கிடுவது போல் பங்கமாய் குளித்து கண்ணன் சந்தாளன் கொடியன் பாவி. இப்படிக்கு வச்சானா? எங்க வச்சாளா? இவடா வச்சாளா? சரி சரி வச்சா வச்சா என்ன அவங்க தாயை அடிக்கிறாங்க. என்ன பண்ணுவாங்க பார்த்தா நீ எதுக்குடா இருக்கா? எங்கடா போய் வச்சாளா? வச்சா சிறிய தவறு. பத்தை மகனே உடப்ப கட்ட முடிஞ்சு உனக்கு. என்னது? அவன் என்ன சொல்றான்? அவன் பொத்தையும் மாட்டை ஏறி வச்சுக்கிறான். சீ, சிறிய தவறு. எழுத தெரியுமா தெரியாதடா பையா உனக்கு? பள்ளிக்கூடம் போய்க்கிறியா? சிறிய தவறு இரு. டேய் பள்ளிக்கூடம் போய்க்கிறியா? போயிட்டேன். எத்தனாவது வரைக்கும் படிச்சா? அட்டகலாச அத்தை கிளாஸா? அத்தை மகனே எருமையின் மனவா. உடப்ப கட்ட அருமை மணவாளா. சிறிய தவறு இரு அக்ஷரம். ஐயோ ஐயோ அருமையன் மணவாளா செத்து மகிழ்ந்து. நான் சாவ போறேனா? ஏண்டா உன் வாய் நல்ல வாட்டி வராது. கல்யாணம் நடக்கும்போது சாவ போறேன் பையன். சிறிய தவறு. சித்தம் மகிழ்ந்து பதம் சேரித்த நித்தினத்தில் அசிங்கத்தின் சிங்கத்தின் மீதேறி கருமா அசிங்கத்தின் இறையை சிறுநாய்க்கிடுவது சொரிநாய்க்கிடுவது. சிறுநாய்க்கா? சரி சிறிய தவறு. சிறிய தவறு. சிறுநாய் கிடுவது போல் பங்க துருட்டு கண்ணன் பேரன் பவனே சண்டாளன் கொடியன கனமாலையிட வெளியேறுவோ. இதானே? ஆமா. சரியா பேர் சொல்லுவா. சுதியே அத்தை மகனே அருமையின் மணவாளா மணவாளா சித்தம் மகிழ்ந்து பதம் சேவித்தேவித்தினத்தில் அந்த சிங்கத்தின் இரையை சிறுநாள் கிடுவது போ. பங்க குருட்டு கண்ணன் பேரன் சண்டாரன் லக்கணை மாலையிட விதியுதுவோ விதியுதுவோ. இப்படிக்கு கா சுந்தரி என்னும் வச்சலா. எழுதியவர் ஊமையம்மவன் காமையன். யார் கணப்புறா? என் அத்தை வாழ்ந்து கணப்புறா. நான் எழுதுனது நான் அனுப்புறது தெரிஞ்சா போதும். எழுதுன கேட்டாங்களா? சரி முறை மகன் பழகி. சரி இதை கொண்டு போய் வாய் போகணும் அனுப்பு. அப்படியே போகட்டும்.